காஷ்மீரில் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் சேவையை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். 43,780 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக காஷ்மீர் செனாப் நதியின் குறுக்கே உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலம் ஒன்றும் கட்டப்பட்டது. அதனை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அப்போது சென்னை பெரம்பூர் ICF ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் என்ஜின் சேவையை பிரதமர் மோடி ரிப்பன் வெட்டியும் தேசிய கொடியை அசைத்தும் தொடங்கி வைத்தார். $486 கோடி ரூபாய் மதிப்பில் செனாப் ஆற்று படுகையிலிருந்து 359 மீட்டர் உயரத்திலும் 1315 மீட்டர் நீளத்திலும் கட்டப்பட்ட இந்த பாலம் பிரான்சின் ஈஃபில் டவரை விட 35 மீட்டர் உயரமானது ஆகும். மேலும் நிலநடுக்கம், சூறாவளி, புயல் என அனைத்து இயற்கை சீற்றத்தையும் தாங்கக்கூடிய விதத்தில் செனாப் ரயில்வே பாலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செனாப் நதியின் கிளை நதியான ஆஞ்சி ஆற்றின் குறுக்கே நாட்டிலேயே முதல் முறையாக கட்டப்பட்ட கம்பிவட ஆஞ்சிக்காடு பாலத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ஆற்று படுகையிலிருந்து 331 மீட்டர் உயரத்தில் ஆஞ்சிகாட் பாலம் கட்டப்பட்டுள்ளது. 725 மீட்டர் வளைவை கொண்ட இந்த பாலம் 96 உயர் கம்பி வடத்தையும் 193 மீட்டர் நீள ஒய் வடிவத்தையும் கொண்டிருக்கிறது. இதேபோல் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கோயில் உள்ள கத்ரா பகுதியிலிருந்து ஸ்ரீநகர் வரை இயக்கப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அப்போது ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் உமர் அப்துல்லா, ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் உடனிருந்தனர். இதையடுத்து தேசிய கொடியை அசைத்தவாறு செனாப் ரயில் பாலத்தில் பிரதமர் மோடி சிறிது தூரம் நடந்து சென்றார். பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் ராணுவம், ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கைக்கு பின்னர் பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீர் செல்வது முதல் முறை என்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது.